நான் ஏரியா மெயின் ரோடு உள்ளார தெரு உள்ளார ஸ்ட்ரீட் உள்ளார போய் பெருகிட்டு போகிறேன்னா எனக்கு தெரியாதே எங்கள் சூப்பர்வைசர் பார்த்துருக்குறாங்க, எங்கள் சிஏ வந்து பார்த்துருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு பப்ளிக் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல இருந்ததுக்கு இப்போ அன்பாம்மா நல்லா வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் இந்த ஏரியா வேணாம் வேறு ஏரியா கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டதுக்கு, இல்லை அன்பாம்மா தான் இந்த ஏரியாவில் செய்யணும், இங்கே உங்க நல்லா க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னை அதே ஏரியாவுக்கு வர வச்சாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஏரியாவில் மழை வந்து தண்ணி ஓவர் தண்ணி ஆயிடுச்சு என் ஏரியாவில். என்னோட ஏரியாவில் ரொம்ப தண்ணி, அந்த இடமே ரொம்ப தண்ணியில் இருந்தது. அப்போ கூட நான் வீட்டில் இல்லாமல் என் டியூட்டியை வந்து அங்கே வேலை பார்த்தேன். நான் ஏரியாட்டில் 3 நாளுக்கு செம்ம தண்ணி நின்றுது. அந்த தண்ணியெல்லாம் வற்றனோடனே அவங்க கூட போய்ட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிட்டு என்ன வேலை வாங்கினாங்க. அதே போல் அந்த ஏரியாலேயே நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க எல்லாமே. அந்த ஏரியா ஜனங்க நான் ஒரு நாள் போகலன்னா கூட என்னை விட மாட்டாங்க, ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, என்ன ஆயிடுச்சு உடம்புக்கு, ஏன் வரல, இந்த மாதிரி கேட்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீப்பராக வேலை செய்யும் போது ரோடு பெருக்கிட்டு, இந்த மெயின் ரோடை பெருக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ குடியரசு தினம் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அப்போ அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு எனக்கு இந்த கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி கொடியை ஏற்றிட்டு அன்றைக்கி சால்வை போத்துனாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னுடைய சமுதாயத்துக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். என்னை பார்த்து ஒரு 2 திருநங்கை வந்து இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அந்த 2 திருநங்கை இல்லாமல் இன்னும் அதிகமாக வந்து இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். மோஸ்ட்லி வேறு எந்த தொழிலும் போகாத அளவுக்கு நம்ம வந்து உழைச்சி சாப்பிடணும், அந்த அளவுக்கு வந்து என்னோடய சமுதாயத்தில் வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு